ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக குயிக்காக எப்படி வீட்டிலேயே கப் கேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கப் கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம முட்டையோ தயிரோ இல்லாட்டி பட்டரோ எதுவுமே பயன்படுத்தலை, ஈஸியாக தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன், இப்போ 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இதையுமே நல்லா சலிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதோட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பவுல் சுற்றுனா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸுமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அடுத்து இப்போ இதோட 75 ml அளவுக்கு, அதாவது 1/3 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் ஏலக்காய் தூளோ இல்லாட்டி பட்டையோட தூளோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி, எசன்ஸ், ஆயிலெலாம் சேர்த்துட்ட பிறகு இதை இந்த விஸ்கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விஸ்கு சுற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக சுற்றுங்க, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மாற்றி மாற்றி சுற்றாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக்கோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கப் கேக்கோட மோல்டில் கப் கேக் லைனரை வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா பொங்கி வந்துடும். இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கப் கேக்கை குக்கர் உள்ளே வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 25லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஓவனில் வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கப் கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த கப் கேக்கு மேலே கார்னிஷிங்க்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நட்ஸ் கூட சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம இதில் தயிர், முட்டை, பால், கண்டென்ஸ்ட் மில்க்குன்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்கலை. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்திருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.